ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த மாலை ஆராதனைக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக இது ஒன்று சேர பரிசுத்த ஓய்வு நாளும் வாக்குதத்த ஆராதனையும் ஒன்று சேர நடைபெற்று கொண்டிருக்கிறது. காலையில் 3 ஆராதனை கர்த்தருடைய பிரசன்னம் அளவில்லாமல் ஊற்றப்பட்டு கர்த்தருடைய வார்த்தை கர்த்தருடைய வாக்குதத்தம் புறப்பட்டு சென்று அநேக மக்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருந்தது. அதே போல இந்த மாலை ஆராதனையிலும் கர்த்தருடைய வாக்குதத்தத்தை நாம் கேட்கும்படியாக இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம். இந்த ஆராதனையை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து இந்த வாக்குதத்த ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாகவும் இந்த வாக்குதத்த ஆராதனையில் வந்திருக்கும் உங்கள் அனைவரும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாகவும் இந்த ஆராதனைக்கு விரோதமாய் எழும்புகிற பிசாசின் கிரியைகளோ பிசாசின் தந்திரங்களோ ஒன்றுமே வாய்க்காமல் போகத்தக்கதாக ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தருடைய கரம் இருந்து வழிநடத்தி செல்ல வேண்டும். பாடல் பகுதியில் கர்த்தர் பிரியப்பட வேண்டும். ஆராதனை பகுதியை கர்த்தர் நம்முடைய ஆராதனையை கர்த்தர் அங்கீகரித்து நம்முடைய ஆராதனை ஏற்றுக்கொண்டு அவர் நமக்கு ஆசீர்வாதங்களை அருள வேண்டும். காணிக்க பகுதியை நாம் போடுகிற வண்ணமாக கர்த்தர் அம்மிக்கு குலுக்கி சரிந்து நம்முடைய மடியில் போட வேண்டும். விசேஷமாக இந்த நாளுக்குரிய வார்த்தை இந்த மாலை ஆராதனைக்குரிய வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நமக்காக என்ன வைத்திருக்கிறாரோ அதை தேவதாசரை கொண்டு அவர் திட்டவட்டமாய் நாம் எளிதில் புரிந்து கொள்ளும் வண்ணமாக கர்த்தர் நமக்காக பேசும்படியாகும். இந்த ஆராதனை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நம்முடைய தலைமை போதகர் பிஷப் டாக்டர் நித்யராஜ் அவர்கள் முன்பாக வந்து இப்போது ஜெபிப்பார்கள். நம்ம எல்லாரும் எழுந்து நின்று தயவு செய்து எழுந்து நின்று பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா. இந்த மாலை ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்க தேவனுடைய அளவற்ற பிரசன்னம் காணப்பட கர்த்தருடைய வல்லமை இறங்கி வர எல்லாரும் வாயத்துக்கு முதலாவது ஸ்தோத்திரன்னு சொல்லுங்க. சத்தமா ஸ்தோத்திரன்னு சொல்லுங்க. சொல்லுங்க ஸ்தோத்திரா 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 ரட்சகா ஸ்தோத்திரா தெய்வமே ஸ்தோத்திரா கிருபை நிறைந்தவரே ஸ்தோத்திரா. நவம்பர் 1ஆம் தேதிக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. தேதி 1 ஸ்தோத்திரம். எதையும் பார்க்காதீங்க, எதையும் சிந்திக்காதீங்க, எதையும் யோசிக்காதீங்க. இப்படி ஸ்தோத்திரம் பண்ணுகிற நேரம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், தேவாட்டுக்குட்டியின் ரத்தம் ஜெயம், கம் ஆன் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். கைகளை தட்டி பாவங்கள் போக்கினதே ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், மீட்டெடுத்த இயேசுவின் ரத்தம் ஜெயம், ஹல்லேலூயா. தேவனோடு இணைத்திட்ட ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். பரலோக பிதாவே, இந்த அருமையான மாலை நேரத்துக்காக ஸ்தோத்திரம். கிருபையாக கொடுத்த நவம்பர் மாதம் 1 தேதிக்காக ஸ்தோத்திரம். இந்த மாலை வாக்குத்தத்த சிறப்பு ஆராதனை ஆசீர்வதிப்பீராக. பாடப்பட பாடல், ஆராதனை, செய்தி, ஜபம் அத்தனையும் ஆசீர்வதித்தாரும். நமக்கு சித்தமான ஆத்துமாக்களை துரிதமாய் கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறேன். வரக்கூடாது தடை செய்கிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. இந்த ஆராதனைக்கு உரமாக கிரியை செய்கிற வானமனித்தை பொல்லாத ஆவிகள், விக்கிரகத்தின் கிரியைகள், மனுஷிக சக்திகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால விலகுவதாக. அளவற்ற பிரச்சனைகள் உணரட்டும். இயேசு கிறிஸ்து புண்ணிய நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே. தயவாய் அமர்ந்து கொள்ளுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்போதும் நாம் பாடல் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிற முதலாவது நம்முடைய தலைமை தேவாலயத்தின் உதவி போதகர் பாஸ்டர் ஆனந்தராஜ் அவர்கள் முன்பாக வந்து ஒரு பாடலை பாடுவார்கள். அவரை தொடர்ந்து பாஸ்டர் சுபாஷ் அவர்கள் ஒரு பாடலை பாடுவார்கள். அவர்களோடு கூட இணைந்து நாம் கரங்களை தட்டி பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்துகிறேன். 10 மாதங்கள் அற்புதமாய் நடத்தின தேவனை புகழ்ந்து பாட எங்கும் புகழ் இயேசு ராஜாவுக்கு இந்த கரங்களை தட்டி நாம் பாடுவோம். எங்கும் புகழ் இயேசு ராஜனுக்கே, ஏழில் மாட்சிமை பலர் வாலிபரே. எங்கும் புகழ் இயேசு ராஜனுக்கே, ஏழில் மாட்சிமை பலர் வாலிபரே. உங்களை அல்லவோ உண்மை வேதம் காக்கும் உயர் வீரரென பக்தர் ஓதுகிறார்.
எங்கும் புகழ் இயேசு ராஜனுக்கே. மேலில் மாட்சிமை வளர் வாலிபரே, ஆயிரத்தொருவர் ஆவியல்லோ நீரும் அதை அறிந்து துதி செய்குவே. ஆயிரத்தொருவர் ஆவியல்லோ நீரும் அதை அறிந்து துதி செய்குவே. மடங்கு சதம் அன்போடைய சுவாமியே சோக்கி தயம் தந்திடுவே. எங்கும் புகழ் இயேசு ராஜனுக்கே. ஏழில் மாட்சிமை வளர் வாலிபரே, எங்கும் புகழ் இயேசு ராஜனுக்கே. ஏழில் மாட்சிமை வளர் வாலிபரே, கல்வி கற்றவர்கள் கல்வி கல்லாதோர்க்கு கடன் பட்டவர் கத்திரக்கவே. கல்வி கற்றவர்கள் கல்வி கல்லாதோர்க்கு கடன் பட்டவர் கந்திரக்கவே. பல்வழியாலையும் பாதை தப்பினோரை பரிந்து திரும்ப நீதம் பார்த்திடுவே. எங்கும் புகழ் இயேசு ராஜனுக்கே. ஏழில் மாட்சிமை வளர் வாலிபரே, எங்கும் புகழ் இயேசு ராஜனுக்கே. ஏழில் மாட்சிமை வளர் வாலிபரே, தாழ்மை சற்குணமும் தயை காருண்யமும் தலைப்பதல்லோ தகுந்த கல்வி. தாழ்மை சற்குணமும் தயை காருண்யமும் தலைப்பதல்லோ தகுந்த கல்வி. பாலுந்தோர் குணமும் பாவ செய்கையாவும் பரந்தோட பார்ப்பதுங்கள் பாரமன்றோ. எங்கும் புகழ் இயேசு ராஜனுக்கே. ஏழில் மாட்சிமை வளர் வாலிபரே, எங்கும் புகழ் இயேசு ராஜனுக்கே. ஏழில் மாட்சிமை வளர் வாலிபரே, சுத்த சுவிசேஷம் துரிதமாய் செல்ல தூதர் நீங்களே தூயன் வீரரே. சுத்த சுவிசேஷம் துரிதமாய் செல்ல தூதர் நீங்களே தூயன் வீரரே. கர்த்தரின் பாதத்தில் காலை மாலை தங்கி கருணை நிறைவ சனம் கற்றுடுவே. எங்கும் புகழ் இயேசு ராஜனுக்கே. ஏழில் மாட்சிமை வளர் வாலிபரே, எங்கும் புகழ் இயேசு ராஜனுக்கே. ஏழில் மாட்சிமை வளர் வாலிபரே. அல்லேலூயா. இன்னொரு பாடல் பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் உமக்கே ஆராதனை என்று சொல்லி பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் உமக்கே ஆராதனை. ஜீவனுள்ள நாளெல்லாம் உமக்கே ஆராதனை. நீ செய்த எண்ணற்ற நன்மைக்காக உமக்கே ஸ்தோத்திரங்கள். நீ செய்த எண்ணற்ற நன்மைக்காக உமக்கே ஸ்தோத்திரங்கள். இம்மட்டும் நடத்தி இனிமேலும் நடத்தும் தேவனுக்கே ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இம்மட்டும் நடத்தி இனிமேலும் நடத்தும் தேவனுக்கே என் ஜீவனுள்ள நாளெல்லாம் உமக்கே ஆராதனை. ஜீவனுள்ள நாளெல்லாம் உமக்கே ஆராதனை. நீர் தந்த அற்புத சுகத்திற்காக கோடி நன்றிகள். இந்த அற்புத சுகத்திற்காக கோடி நன்றிகள்.
நானே ஆசீர்வதிப்பேன் என்ற தேவனே. உன்னை நானே ஆசீர்வதிப்பேன் என்ற தேவனே. இம்மட்டும் ஆசீர்வதித்த தேவன் இனிமேலும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இம்மட்டும் ஆசீர்வதித்த தேவன் இனிமேலும் ஆசீர்வதிப்பார். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் உமக்கே ஆராதனை. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. சொல்லுங்க வாய்களை திறந்து. ஓ என் ஜீவனுள்ள நாளெல்லாம் உமக்கே ஆராதனை, என் ஜீவனுள்ள நாளெல்லாம். உமக்கே ஆராதனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மளை கிருபையாய் வழிநடத்தி வந்திருக்கிறார். அக்டோபர் 1ஆம் தேதி தொடங்கி 31ஆம் தேதி வரையிலும் கர்த்தர் நம்மளை அவருடைய சட்டைகளின் மறைவிலே பாதுகாத்து வழிநடத்தி வந்திருக்கிறார். எத்தனையோ போராட்டங்கள் வந்தாலும், எத்தனையோ துன்பங்கள் வந்தாலும், எத்தனையோ நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில செய்து கர்த்தர் இந்த அக்டோபர் மாதம் முழுவதும் நம்மளை வழிநடத்தி வந்தார். விசேஷமாக இந்த 2020ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி தொடங்கி இந்த 10 மாதம் முழுவதும் நம் வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது எத்தனையோ போராட்டம், எத்தனையோ அற்புதம், எத்தனையோ நன்மைகள், எத்தனையோ கவலைகள், எத்தனையோ கஷ்டம், எல்லாவற்றிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து அவர் நம்மை வழி நடத்தி பாதுகாத்து வந்திருக்கிறார். அப்படிப்பட்ட நன்மை நினைத்து இந்த நவம்பர் மாதம் நம்மளை காண செய்த நன்மை நினைத்து, நவம்பர் மாதம் நம்மளை அடியெடுத்து வைக்க கர்த்தர் செய்த கிருபை நினைத்து நாம் கொஞ்ச நேரம் எழுந்து நின்று நாம் கர்த்தரை ஆராதனை செய்ய போகிறோம். கர்த்தருக்கு நாம் மரியாதை செலுத்தும் வண்ணமாக, கர்த்தருக்கு நாம் மகிமை செலுத்தும் வண்ணமாக, கர்த்தரை வரவேற்கும் வண்ணமாக, பரிசுத்த ஆவியானவரை வரவேற்கும் வண்ணமாக நாம் அனைவரும் எழுந்து நின்று கொஞ்ச நேரம் நம்ம கர்த்தரை ஆராதனை செய்ய போகிறோம். இந்த ஆராதனை பகுதியை நம்ம தலைமை போதகர் பிஷப் டாக்டர் நித்யராஜ் அவர்கள் முன்பாக வந்து கொஞ்ச நேரம் நம்மளை ஆராதனைக்குள்ளாய் வழிநடத்தி செல்வார்கள். அவரோடு கூட இணைந்து நாம் கரங்களை தட்டி பாடி நாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Praise God. நல்லராய் எழுந்து நின்று கிருபையாய் கர்த்தர் நவம்பர் மாதத்தை காண செய்திருக்கிறார். கிருபை, கிருபை, கிருபை. ஏன், எதுக்கு, எப்படி கேட்க முடியாது. கர்த்தர் நம்ம மேல் வைத்த அன்பு நிமித்தமாக கிருபையாய் பாதுகாத்து வருகிறார். எல்லாரும் வலது கருத்தை உயர்த்தி முதலாவது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். சொல்லுங்க, ஆண்டவரே, நவம்பர் மாதம் 1ஆம் தேதி மாலையில நமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, நமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம்ப்பா. நீ கொடுத்த சுகம், பலன், ஜீவன், நன்மை, ஆசீர்வாதம் எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் என்றறியாற்றிரு நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியாத்திரு நாமத்தில் ஆதரவில். நின்றை தினம் அதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினா. இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினா. தந்த கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. நீரல்லா எங்களுக்கு பரலோக யாருண்டு ஜீவநாதா. நீரல்லா எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவநாதா. நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு திட்டமில்லை பாரரே. நீரே அன்றி ஈகத்தில்
குற்றமில்லை பரனே. அவர் துதிக்கப்படத்தக்கவர், அவர் துதிகளுக்கு பாத்திரர், கணக்கெல்லாம் நன்மையை செய்தார். அன்பு சகோதரன் சாமுவேல் ராஜசேகர் அவருடைய மனைவிக்கு கொரோனா கிருமி பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று காலை பரிசோதனை செய்து 80% இருக்கான் லங்ஸ்ல இன்ஃபெக்ஷன். இப்போ மருத்துவமனையிலே அனுமதி செய்திருக்கிறார்கள் சொன்னார்கள், சிம்ஸ் ஹாஸ்பிட்டலில். அப்பொழுது ஐசியூ வார்டில் இருக்கிறாங்க, ஆக்சிஜன் கொடுக்குறார்கள். நான் மதியானம் ஃபோனில் கூப்பிட்டு நானும் தம்பி ரொம்ப பாரத்தோடு சோகம் பண்ணும். சாயந்தரம் 5 மணிக்கு விசாரித்தேன், ஐசியூ வார்டிலேருந்து ஆர்டர் ஷிப் பண்ணிட்டாங்களாம். ஆக்சிஜன் லெவல் இன்க்ரீஸ் ஆகிருக்கான். தேவனுக்கு மகிமை உண்டாவதால். அப்போ ஈவினிங் இப்போ சர்ச்சுக்கு வந்த பிறகு அவங்க ஹஸ்பண்டை ஃபோன் பண்ணி கொஞ்சம் நேரம் பேசினேன். அழுகிறாரு. ஏன் வந்துச்சு தெரியலையே, என்ன 10 மாதம் கத்தர் காப்பாற்றினார. ஒவ்வொரு மாதம் ஒன்றாவது இந்த ஒன்றாவது தான் போக முடியல. ஒவ்வொரு மாதம் ஒன்றாவது நாங்கள் போய் ஜெபிச்சா ஆசீர்வாதம் வானான்னு சொல்கிறாங்களா, கவலைப்படாதீங்க, பெரிய பிரச்சனை வரப்போகுது. வானான்னு சொன்னா பிரச்சனை, வந்த ஆசீர்வாதம். ஒவ்வொரு மாதம் 1ஆம் தேதி வந்தீங்கன்னா வெளியிலலாம் போனோமே, இது எப்படி வச்சு தெரியல. அழுதாரு. சரி அழாதீங்க, இவருக்கு கொஞ்சம் இப்போ ஃபீவர்லாம் குறைஞ்சிருக்கான். நான் சொன்னேன், நம்முடைய தேவன் நம்மளை தப்பு வைக்கிறவர், வரும் வெளியே கொண்டு வருகிறவர். எத்தனை பேர் ஆமே சொல்றீங்க? நான் சொன்னேன், நீங்க மீட்பா ரட்சகா சொல்லிட்டே இருங்கன்னு சொன்னேன். எனக்கு அன்பான விசுவாசியே, ஆண்டவர் உனக்கு எத்தனை நன்மை சொல்லியிருக்கா. ரோசினி அம்மாக்கு கொரோனா வந்துச்சு, உங்களுக்கு தெரியல, செக் பண்ணல, கொரோனா வந்து போயிடுச்சு, இனிமேல் வராது. வந்துச்சு கொரோனா உங்களுக்கு. ரமேஷ் பாஸ்டர் கொரோனா வந்துச்சு, எனக்கு தெரியும். என்கிட்ட ஒரு செக்கிங் மிஷின் இருக்கு, அதை பார்த்தால சொல்லுவேன். சோஃபியாவுக்கு 7 நாள் கொரோனா வந்தும் வரும் போயிடும். நம்முடைய தேவன் மீட்கிறவர். கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லலாம். பாஸ்டர், எனக்கு ஆண்டவர் கணக்கெல்லாம் நன்மை செய்தார் சொல்லலாம். கை வைத்து அல்லேலூயா அல்லேலூயா. கணக்கில்லா நன்மைகள் செய்து பியூட்டிஃபுல் சாங். கிருபைகளை பொழிந்து கணக்கில்லா நன்மைகள் செய்து கிருபைகளை பொழிந்தீ. முழு உள்ளத்தோடு நன்றி சொல்லி பாடி புகழ்ந்திடுவேன். முழு உள்ளத்தோடு நன்றி சொல்லி பாடி புகழ்ந்திடுவேன். முழு உள்ளத்தோடு நன்றி சொல்லி பாடிய புகழ்ந்திடுவேன். முழு உள்ளத்தோடு நன்றி சொல்லி பாடிய புகழ்ந்திடுவேன். துதியுங்கள் துதித்திடுங்கள். ராஜாதிராஜ இயேசுவே. துதியுங்கள் துதித்திடுங்கள். இயேசுவே. அப்படியே வலது கை தூக்கி நாமங்களை சொல்லி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. யெகோவா ஈரே ஸ்தோத்திரம், யெகோவா ஷாலமே ஸ்தோத்திரம், யெகோவா ராப்பாவே ஸ்தோத்திரம், எல்ஷடாவே ஸ்தோத்திரம், நல்லவரே ஸ்தோத்திரம், வல்லவரே ஸ்தோத்திரம், போதுமானவரே ஸ்தோத்திரம், நித்தியரே ஸ்தோத்திரம், அன்பரே ஸ்தோத்திரம், கோட்டையே ஸ்தோத்திரம், அரண். இது உங்க இஷ்டம், என்ன வேணா சொல்லலாம் அவரை பார்த்து. ரபா அபா 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 ரகுதாரபா. அன்பே உமக்கே ஆராதனை. அழகே உமக்கு ஆராதனை. அன்பே உமக்கு ஆராதனை. அழகே உமக்கு ஆராதனை. உயிரே உமக்கு ஆராதனை. உறவே உமக்கு ஆராதனை. உயிரே உமக்கு ஆராதனை. உறவே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை நித்தியரே. ஆராதனை. ஆராதனை நித்தியரே. ஆராதனை. நிரந்தரமே. ஆராதனை. நிம்மதியே ஆராதனை. 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 நிம்மதியே ஆராதனை. 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 துதரே ஆராதனை. அதிசயமே. ஆராதனை. அற்புதரே. ஆராதனை. அதிசயமே. ஆராதனை. ஆருயிரே ஆராதனை. 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 ஆருயிரே ஆராதனை. 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 அவர் உன்னதமான தேவன், உன்னதமான ஆசீர்வாதம் அருளுகிறவர், அவர் உயர் அடைக்கலத்தில் வைக்கிறவர். நீங்க உன்னதரே சொல்லி பாருங்க, he is the most high God.
இங்கிலீஷ்ல தமிழ்ல அவர் உன்னதமான தேவன், உன்னதமான ஆசீர்வாதங்களை தருவார். நீங்க உன்னதரே சொல்லி பாருங்களேன். Oh, God will give the most high blessings. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வலதுகத்தை வை சொல்லுங்க உன்னதரே, சொல்லுங்க உயர் அடக்கத்தில் வைக்கிறவரே, சொல்லுங்க அன்பா சொல்லுங்க உன்னதரே. தம்பி மைக்ல சொல்லுங்க உன்னதரே, உன்னதமானவரே, உயர் அடைக்கலம் தருபவரே, உன்னதமானவரே, உயர் அடைக்கலம் தருபவரே, அடைக்கலமே என் ஆறுதலே, உம்மை போற்றுவே, அடைக்கலமே என் ஆறுதலே, உம்மை போற்றுவே, ஹல்லேலூயா பாடுவே, அல்லேலூயா போற்றுவே, அல்லேலூயா பாடுவே, அல்லேலூயா போற்றுவே, உம்மை பாடுவே, உம்மை போற்றுவே, உம்மை புகழ்ந்து பாடிடுவே, உம்மை பாடுவேன், உம்மை போற்றுவேன். உம்மை புகழ்ந்து பாடிடுவே. நம்முடைய தேவன் நம்மை விட்டு கொடுக்காதவர், நம்மை விட்டு கொடுக்காதவர். யாராவது ஒருத்தர் ஏதாவது பண்ணிட்டானா இவங்க அவங்க கிட்ட சொல்லியிருப்பாங்களா, அவங்க இவங்கள சொல்லியிருப்பாங்களா, அவங்க பேச்சு கேட்டிருப்பாங்களா, இதெல்லாம் இந்த பரிசோதனை ரிசர்ச்ல வேணாமா, ரிசர்ச்ல வேணாம். கர்த்தர் நம்மளை விட்டு கொடுக்க மாட்டார், ஆண்டவன் நம்ம விட்டு போக மாட்டார், ஆண்டவன் நம்ம கூட இருப்பார். நான் 1984 ஆண்டு இயேசுக்கு வாழ்க்கை ஒப்பு கொடுத்தேன். 1994 ஆண்டு ஊழியத்தை ஆரம்பித்தேன். இதுவரைக்கும் தெய்வம் என்னை கைவிடவில்லை, இதுவரைக்கும் ஆண்டவர் என்னை விட்டு கொடுக்கவில்லை. என் கூடையே இருந்து கர்த்தர் வழிநடத்தி வருகிறார். ஆமென் சொல்ல மாட்டேங்க, கை வைத்து அல்லேலூயா சொல்ல மாட்டேன். நான் ஊழியத்துக்கு வரும்போது எல்லாரும் சொன்னாங்க, பாஸ்டர் நான் வீடு கொடுக்க மாட்டாங்க, பாஸ்டர்னா வீடு கிறிஸ்டினா வீடு தர மாட்டாங்க. எனக்கு விருப்பம் மாதிரி வீடு மாறினே இருக்கிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நான் சொல்றேன், இயேசு என்னை கைவிடவில்லை. எப்பெல்லாம் ஒரு நெருக்கம் போது என்னை கைவிடாதவரே, என்னை விட்டு கொடுக்காதவரே, நீங்க என்னை விட்டு கொடுப்பீங்களான்னு சொல்லிட்டு பாருங்க, உடனே அற்புதம் நடக்கும். இங்க ஒரு சகோதரி உண்டு, அந்த சகோதரிட்ட அந்த ஒரு பையனை பத்தி குறை சொன்னா விட்டே கொடுக்காது, சிபாரிசு பண்ணும். நல்லா தெரியும் தப்பு உண்டு, ஆனா சிபாரிசு பண்ணும். சாதாரண ஒரு மனுஷனே ஒரு மனுஷனுக்கு சிபாரிசு பண்ணும்போது நம்முடைய தேவன் நமக்கு சிபாரிசு பண்ணுகிறவர், விட்டு கொடுக்காதவர். அல்லேலூயா. என்னை விட்டு கொடுக்காதவர், பாருங்க, என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், விட்டு கொடுக்காதவர், நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், நான் வழி மாறும் போது பாதை காட்டினீ, என்னால் முடியாத போது தூக்கி நடத்தினீ, நான் வழி மாறும் போது பாதை காட்டினீ, என்னால் முடியாத போது தூக்கி நடத்தினீ, என்னை விட்டு கொடுக்காதவர், come on. என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், நான் தலை குனிந்த என்னை போது விட்டு கொடுக்காதவர், நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், நான் தலை குனிந்த நான் போது தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர், நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினீ, நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர், நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினீ, விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை விட்டு கொடுக்காதவர், நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், நேசர் நீரே. கடைசியா ஒன்று சொல்லி இந்த ஆராதனை நிறைவு செய்ய விரும்புகிறேன். அவருடைய கிருபை இருந்தால் தான் நம்மால் நடக்க முடியும். கொடிய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கொடிய காலம், இப்ப இருக்கிற காலம் கொடிய காலம், இப்ப இருக்கிற காலம் இருண்ட காலம், இப்ப இருக்கிற காலம் பஞ்ச காலம், இப்ப இருக்கிற காலம் போராட்டத்தின் காலம். போராட்டத்தின் காலம், போராட்டம். ஆண்டவர் சொல்ற இந்த போராட்ட காலத்தில்
இந்த பஞ்ச காலத்திலே, இந்த இருண்ட காலத்திலே, ஓ நம்முடைய தேவனுடைய கிருபை நமக்கு தேவை. ஆராதனை முடிவு செய்ய போகிறேன். 2 கரங்களை உயர்த்தி, எனக்கு இன்னும் கொஞ்சம் கிருபை தாங்கப்பா சொல்லுங்க. நான் முடிக்க போறேன். எனக்கு இன்னும் கொஞ்சம் கிருபை தாங்கப்பா. எனக்கு உங்க கிருபை இருந்தா போதும் ஆண்டவரே. எனக்கு கிருபை தாரும். இன்னும் கொஞ்சம் கிருபை தாங்க ஏசையா. இருண்ட காலம், இன்னும் கொஞ்சம் கிருபை தாங்கப்பா. போராட்டம் நிறைந்த காலம், இன்னும் கொஞ்சம் கிருபை தாங்க ஏசையா. இன்னும் கொஞ்சம் கிருபை தாங்கப்பா. உம்மோடு நடக்கணும், உமக்காய் ஓடணும், உம்மோடு நடக்கணும், உமக்காய் ஓடணும், உமக்காய் நாள்தோறும் ஒளி வீசணும், உமக்காய் நாள்தோறும் ஒளி வீசணும். கிருபதா எல்லாமே கிருபதா, கிருபதா எல்லாமே கிருபதா, கிருபதா எல்லாமே கிருபதா, கிருபைதான் எல்லாமே கிருபைதான். தடைகள் அனைத்தையும் தகர்த்திட உதவிடும், தடைகள் அனைத்தையும் தகர்த்திட உதவிடும், சத்ருவின் கிரியைகளை நிர்மூலமாக்கிடும், சத்ருவின் கிரியைகளை நிர்மூலமாக்கி கிருபதா எல்லாமே கிருபதா, கிருபதா எல்லாமே கிருபதா, எல்லாமே கிருபதா, கிருபதா எல்லாமே கிருபதா. கிருபதா. கைகளை தட்டி ஆண்டவரை மகிழ்வு. நல்ல ஜோரம். அப்படியே உங்க 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு சகல துதி கன மகிமை ஏறெடுக்கிறோம் பிதாவே. கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லுவோம். ராஜ்யமும் வல்லமையும். ஆமென். உட்கார்ந்த வண்ணமாகவே ஒரு 2 நிமிடம் 3 நிமிடம் தேசத்துக்காக நாம் ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி இந்தியாவை கர்த்தர் ரட்சிக்க, தமிழ்நாடு கர்த்தர் ரட்சிக்க, சென்னை கர்த்தர் ரட்சிக்க, ஒரு இருள் நீங்க வெளிச்சம் வர எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம்ம வனிதா ஜான்சன் முன்பாக வந்து ஒரு 2 நிமிடம் ஆண்டவர் தேசத்துக்கு இருளெல்லாம் நீக்க, தேசத்துக்கு ஒரு பெரிய செழிப்பு தர, தேசத்துக்கு ஒரு மாற்றத்தை தர, ஆண்டவர் ஒரு பெரிய திருப்பத்தை தர சகோதரி அவருக்கு ஜெபம் பண்ணுவார்கள். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக பிதாவே, எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். ஆமென் 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 ஆமென். சகோதரி சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென் ஆமென். இருள் நீங்குவதாக, வெளிச்சம் வருவதாக. தாழ்த்தி ஜெபம் பண்ணி ஆமென் ஆமென். வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற தேவன் நான் கேட்ட அவர்களின் பாவங்களை மன்னித்து தேசத்துக்கு க்ஷேமத்தை தருவேன் என்று சொன்னீரே. ஆண்டவரே, உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டு உம்முடைய பிள்ளைகளாய் எங்களை தாழ்த்துகிற சுவாமி, எங்கள் தேசத்துக்கு நீர் மனதுருகுவீராக, எங்கள் தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, தேசத்துக்கு ரட்சிப்பை கட்டளையிடுவீராக, மக்களை கர்த்தர் ரட்சிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய மனதுருக்கு எங்கள் தேசத்தின் மீது இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு ஆத்துமாக்கள் பாவத்திலிருந்து ஒரு விடுதலை தருவீராக, இருள் நீங்கட்டும், வெளிச்சம் வரட்டும், எல்லா கிரியைகள் அழிக்கப்படட்டும், திருப்பம் மாற்றம் மாற்றம் திருப்பம். கிரியைகள் ஆமென் இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் தேசத்தை விட்டு நீங்கும்படியாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய கோபத்தை நீர் ஆற பண்ணும், தேசத்திலே பாதுகாப்பாக எல்லை எங்கிலும் விசேஷத்தை பாதுகாப்பு நீ தந்தருளும்படியாய் ஜெபிக்கிறேன். தேசத்துல செழிப்பை தருவீராக ஆண்டவரே, தேசத்துல வறட்சிகள் நீங்கும்படியாய் ஜெபிக்கிறேன், வறுமைகள் நீங்கும்படியாய் ஜெபிக்கிறேன். தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்கு விசேஷத்தை ஞானத்தை கொடுத்து ஆண்டவரே, செழிப்பான ஒரு தேசத்திற்குரிய ஆண்டவரே ஞானத்தை ஆண்டவரே கர்த்தருக்கு கொடுத்து நீர் வழிநடத்த வேண்டும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தேசத்தில் ஆண்டவரே எல்லா ஜனங்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே பெரிய ரட்சிப்பை கொடுத்து உம்முடைய மனதுருக்கம் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறேன். தேசத்துல பரவி வருகிற இந்த கொள்ளை நோயிலிருந்து கர்த்தருடைய மனதுருக்க இறங்கி ஆண்டவர் இந்த கொள்ளை நோய் நீங்கும்படியா ஜெபிக்கிற பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நீங்க சுகத்தை தந்துரும்படியா ஜெபிக்கிற தனிமை
பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இயேசுப்பா தைரியத்தை தாங்கப்பா, ஆறுதலின் தேவனா நீர் வெளிப்படும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேவன் தாமே இது முற்றிலுமாய் நீங்கி ஆண்டவரே இந்த கொரோனா இல்லாத ஒரு தேசமாய் எங்கள் இந்திய தேசம் மாற்றும்படியா ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்ய போற தயவுக்கா ஸ்தோத்திர. பழைய நிலைமைக்கு எங்கள் தேசத்தை நீர் மாற்றுங்கப்பா. உம்முடைய கோபத்தை ஆரப்பண்ணி நீர் மாற்றத்தை கொடுத்து ஆசீர்வதிக்க போற தயவுக்கா நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற பிதாவே. சகோதரி பண்ண ஜபத்துகள் எல்லாரும் ஆண்டவரே சோதரம் பண்ணுவோம். சோதரம் சோதரம் சோதரம். தாசரே தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தாசரே தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். இயேசுவாய் இயேசுவை கூறுவோம், அவரை காண்பிப்போம், நிற்குவோம் வெளிச்சம் வீசுவோம். தாசரே தரணியை அன்பாய் தாசரே தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். இப்பொழுது நாம் கர்த்தருடைய வார்த்தை கேட்க போறோம். நம்ம ரெவரண்ட் டாக்டர் ஐசரா கர்த்தருடைய வார்த்தை வழங்குவார்கள். இந்த வாரம் செவ்வாயும் வெள்ளிக்கையும் ஆன்லைன் ஆராதனை உண்டு. நீங்கள் அதை கண்டு தேவனாத்மா அன்பாய் கேட்டுக்கொள்ளுங்கள். டாக்டர் ஐசரா. பிரைஸ் காட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். நாம் கர்த்தருடைய செய்தியை கேட்டு கடைசிய பொருளால் ஆராதித்து அதற்கு பிறகு நம் கர்த்தருடைய பந்தியை அனுசரிக்கும். மாலையிலும் கர்த்தருடைய பந்தி ஆயத்தமாக இருக்கிறது. நீங்கள் பந்தியை அனுசரித்து ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். நாம் யாவரும் கண்களை மூடி அருள்நாதர் இயேசு நோக்கி பார்ப்போம். தேவன் நம்மோடு பேசும்படியாக அவருடைய வார்த்தை, தேவன் தந்த வாக்கு தத்துவத்தை இன்னும் ஒரு விஷயம் நாம் தியானம் பண்ண போகிறோம். நமக்கு ஆசீர்வாதமாக இருக்க தேவன் நம்மோடு பேச கண்களை மூடி அருள்நாதர் இயேசு நோக்கி பார்ப்போம். பிரைஸ் காட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. துதிகளின் பாத்திரனே திருசித்தம் போல் நடத்தி துர்ச்சன பிரவாகத்தில் தேற்றி நீர் போற்றுவேனே. துதிகளின் பாத்திரனே திருசித்தம் போல் நடத்தி துர்ச்சன பிரவாகத்தில் தேற்றி நீர் போற்றுவேனே. சதிமோசனாசங்களில் சத்ருவின் பயங்களிலும் சதிமோசனாசங்களில் சத்ருவின் பயங்களிலும் சார்ந்துமை நான் ஜீவிப்பேன். சரணம் சரணம் மெசியாவே. என் மீட்பரே, என் ரட்சகா, என் தேவனே, என் கேடகா, நான் நம்பின என் கோட்டையும் துருகமும் நீரே. நான் நம்பின எங்கள் கோட்டையும் என் துருகமும் நீரே. வானம் திறக்கப்படுவதாக. சகல பிரஸ்தாபத்தை பார்க்க உடைய வார்த்தையை மகிமைப்படுத்திருக்கிறேன். இன்று ராத்திரி உடைய வார்த்தையை மகிமைப்படுத்த நான் ஜெபிக்கிறேன். பலவான் கட்டப்படட்டும், சாத்தான் மின்னலை போல கீழே விழுவானா. வசனம் 30, 60, 100 பலன் தரும்படியா நான் ஜெபிக்கிறேன். உள்ளங்களை கொழுந்து விட்டு எரியட்டும். இந்த வசனங்கள், இந்த வாக்கு தத்துவம் இந்த பிள்ளைகளுக்கு இந்த மாதம் நிறைவே அன்பரே இயேசுவின் நாமத்தை வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. நானும் என் அன்பு சகோதரரும் இணைந்து கடந்த மாதம் தேவ சமத்தில் காத்திருந்த போது ஆண்டவரை நவம்பர் மாதம் ஒரு வாக்கு தத்துவம் கொடும் என்று கேட்டபோது வேதத்தோட அருமையான வசனத்தை நவம்பர் மாத வாக்கு தத்துவமாக தேவன் தந்தார். வாசிக்க கேட்போம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தின் கடைசி வரி. எரேமியா 51 verse 29, the last line. கர்த்தர் நினைத்தவைகள் நிலைக்கும். கர்த்தர் நினைத்தவைகள் நிலைக்கும். அல்லேலூயா சொல்ல பார்க்கலாம். நிலைக்கும் என்று சொன்னால் நடக்கும், நிறைவேறும், சம்பவிக்கும் என்று பொருள்படும். என்ன கவனிங்க. இதை வைத்து காலையிலே பேராயர் அவர்கள் ஆண்டோடைய நினைவுகள்லாம் என்ன இந்த மாதம் என்று 5 காரியத்தை சொன்னால் ரொம்ப எளிமையாக புரிகிற மாதிரி. முதலாவது, கர்த்தருடைய நினைவு நமக்காக ஒரு மேகம் எழும்ப நினைத்திருக்கிறார், மழை பெய்ய நினைத்திருக்கிறார், மின்னலை வரவிட நினைத்திருக்கிறார், காற்றை ஏவிவிட நினைத்திருக்கிறார்,
அறுவடையை கொடுக்க போகிறார் என்று சொல்லி பேசினார். அந்த செய்தி ஃபேஸ்புக்லேயும் யூடியூப்லேயும் உள்ளே இருக்கிறது. பார்க்காத யாராவது இருந்தால் நீங்கள் பார்த்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். இதே வசனத்தை வைத்து மறுபடியும் மாலையில் தியானிக்கும்படியாக தேவ சமயத்தில் நான் காத்திருந்த போது ஆண்டவர் வேறு ஒரு 3 காரியத்தை எனக்கு காண்பித்தார். அதை நான் சொல்லி ஜெபித்து கர்த்தர் நினைத்து நிலைக்க ஜெபிக்க போகிறேன். ஆனால் கவனிங்க, இந்த நினைவு என்பது வெளியே தெரியாது. உட்காந்துட்டே இருப்பாங்க, என்னமோ நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. சில பேர் சொல்லுவாங்க, மைண்டு அப்செட் ஆயிருக்கு, அவங்க இங்கே இல்லை எங்கேயோ இருக்கிறாங்க. ப்ரெசன்ஸ் இங்கே இருக்கும், ப்ரெசன்ஸ் இங்கே இருப்பாங்க, நினைவு எங்கேயோ இருக்கும். மட்டுமல்ல, வேதத்தை நல்லா வாசித்து பார்த்தோம்னா ஏசாயா 55:8 உங்கள் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல. 9ஆம் வசனம், வானத்துக்கு பூமிக்கு எவ்வளவு உயரம் இருக்குதோ அவ்வளவு உயர்ந்தது உங்க வழிகள் என் வழிகள், உங்க நினைவுகள் என் நினைவுகள். அப்படின்னா உங்க நினைவுகள் என்னையும் சேர்த்து ஆண்டு சொல்றாரு. உங்க நினைவுலாம் கீழ்த்தரமான நினைவுகள், என் நினைவுலாம் உயர்ந்த நினைவுகள். அல்லேலூயா, அல்லேலூயா. எரேமியா 29:11 வாசித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும் பொருட்டு உங்கள் பேரில் நான் நினைத்திருக்கும் நினைவுகளை அறிவேன், அவை சமாதானத்துக்கு ஏதுவானவைகளே, தீமைக்கு அல்ல. அப்பன்னா தேவனுடைய நினைவு தீமையாவே இருக்காது. நம்ம நினைவு என்ன இருக்கும்? நமக்கு யாராவது எதிர்த்தா அவனுக்கு கொரோனா வந்தா நல்லா இருக்கும், நல்லா இருக்கு கொரோனா வந்தா. நம்ம நினைவு நமக்கு யாராவது ஒரு விரோதமாக தான் அவன் ஃபெயில் ஆகணும், நல்லா இருக்கும், ஃபெயில் ஆகணும், காலை புட்டு போடணும். நம்ம நினைவு. தேவனுடைய நினைவு என்ன? தேவனுடைய நினைவு என்ன? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, உயர்ந்த நினைவுகள், உயர்ந்த நினைவுகள். விபச்சாரஸ்திரி கையை மேமே பிடிச்சான், நம்மால் என்ன பண்ணுவோம்? டைவர்ஸ் பண்ணுவான். இயேசு சொன்னார், உங்களை எவன் பாவம் இல்லையோ அவன் கல் எறிடான். அத்தனை பேரும் போயிட்டான். நானும் உன்னை ஆக்கணிக்குள்ள தீர்ப்பதில்லை, இனி போ, பாவம் செய்யாது. தேவ நினைவுகள் உயர்ந்த நினைவுகள், உயர்ந்த நினைவுகள். நீங்க முதல்ல இந்த மாசம் நினைக்கணும், கர்த்தர் என் மேல் நினைத்துக்கு நினைவெல்லாம் உயர்ந்த நினைவுகள். கட்டாயம் கர்த்தர் நிலைக்க செய்வார், நிறைவேற செய்வார், சம்பவிக்க செய்வார், நடைபெற செய்வார். அல்லேலூயா. தேவரீர் நீர் சகலம் வல்லவர். பாடுங்க, கை தட்டி ஸ்கிரீன்ல வந்து பாருங்க, கை தட்டி பாடுங்க. தேவரீர் நிமக்கொப்பான தேவன் யார்? செய்ய நினைத்தது நிறைவேறும், செய்ததை தடுப்பவன் யார்? செய்ய நினைத்தது நிறைவேறும், செய்வதை தடுப்பவன் யார்? தேவனே நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவரே உமக்கொப்பான தேவன் யார்? அவருடைய நினைவை நம்மளால் புரிஞ்சுக்கவே முடியாதுங்க. கொஞ்ச நேரம் கழிச்சோம், ஓ இதுக்காக தான் கர்த்தர் இப்படி செஞ்சார் போல, நமக்கு தெரியலையே. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு செய்தி தலைப்பு தேவனுடைய நினைவுகள் என்ன என்ன என்ன. ஒரு 3 காரியத்தை ரொம்ப சுருக்கமாக நான் சொல்லி அவர் நினைச்சது நடக்க ஜெபிக்க போகிறேன். நம்பர் 1, முதல் குறிப்பு, தேவ நினைவு என்னவா? முதல்ல அது என்னாகமம் புஸ்தகம், the book of Numbers chapter 24 verse 1 வாசிக்க கேட்போம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். போதும், கர்த்தருக்கு பிரியம். அப்போ முதல்ல தேவ நினைவு என்னவா? ஆசீர்வதிப்பதே தேவனுடைய நினைவு. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இங்க இஸ்ரவேல் ஜனங்கள் திரள் கூட்டமாய் வந்து விட்டார்கள், திரள் கூட்டமாய் பாலாக்கு விரோதமாக. அப்போ பாலாக் ராஜா என்ன பண்றாரு? இவரை பிலேயாம கூப்பிட்டு அனுப்புறாரு. பிலேயாம், நீ வந்து எனக்காக இந்த ஜனங்களை சபிக்கணும். அந்த பிலேயாமோட எண்ணம் என்ன? இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கணும். இந்த மோவாபிய ராஜாவுக்கு இவங்களை சபிக்கணும், இவங்க தோல்த்து போகணும்ட்டு அவன் வரான். வரும்போது சொல்றான், குறிகாரன் தான் அவன். அவன் சொல்றான், கர்த்தர் என்ன சொல்ற அதான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு
போய் ஏறி நின்று மேடல நின்று சொல்றான், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய முதல் நினைவு, அவருடைய ஃபர்ஸ்ட் தாட் என்ன? நம்மை ஆசீர்வதிப்பதுதான் தேவனுடைய நினைவு. கரவை தலைவலியா சொல்ல மாட்டீங்களே, நவம்பர் மாதம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகவே தான் ஆரோனின் ஆசீர்வாதம் கொடுக்கும்போது சொல்றார், கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். ஆரோனின் பிளெஸிங்ஸ் என்ன ஆகுமோ 6:24 27 நீங்க வாஸ்து பார்த்தனா, ஆரோன் இஸ்ரவேலர்களை பிளஸ் பண்ண கர்த்தர் சொல்கிறார், கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து ஆசீர்வதித்து. இந்த காட்ஸ் உடைய தாட், காட்ஸ் நினைவு, முதல் நினைவு உன்னை என்னையும் ஆசீர்வதிப்பதுதான் கர்த்தருடைய நினைவு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் தான் தேவ நினைவு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு மகிமை. ஆகவே தான் ஜனங்கள் பாவம் செய்த போதும் கர்த்தர் தன்னுடைய ஒரே பேர குமாரனை இயேசுவை பூமிக்கு அனுப்பி அந்த சாபத்தை, நம்ம இந்த சாபத்தை ஆசீர்வாதமாக மாற பண்ண இயேசுவை சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசுவின் நினைவு, தேவனுடைய நினைவு நம்மை ஆசீர்வதிப்பது தான். ஆகவே தான் நீங்க வேதத்துல நான் சொல்றேன் பாருங்க, நீங்க முடிஞ்ச குறிப்பெடுத்துங்க. ஆதியாகமம் 1:28 ஆதாம் ஏவாளை ஆசீர்வதித்து. ஆதியாகமம் 12, ஆதியாகமம் 9:1 நோவாவை கர்த்தர் ஆசீர்வதித்து. ஆதியாகமம் 12:2 ஆபிரகாம் கர்த்தர் ஆசீர்வதித்து. ஆதியாகமம் 26:12 ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதித்து. ஆதியாகமம் 26:3 வாசித்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் அங்க 28:3 கர்த்தர் ஈசாக்கை யாக்கோபை ஆசீர்வதித்து. அப்போ ஆதாம் ஏவாள், நோவா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, முற்பிதாக்கள், யாபேஸ் எல்லாரையும் கர்த்தர் காட்ஸுடைய ஃபர்ஸ்ட் தாட் நம்மை அழைத்து நம்மளை ஆசீர்வதிப்பது தான் தேவனுடைய நினைவு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரவ தலைவலியா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பாட்டு பண்ணாரு, அந்த பாட்டில் ஒரு ஸ்டான்ஸ் வரும், உன்னை ஆசீர்வதிப்பது தான். அந்த ஒரு ஸ்டான்ஸ் அவர் என்ன பாடினாரு, பாட்டு அடிங்க பார்க்கலாம். இவரு அதுல ஒரு ஸ்டான்ஸ் வரும், ஆசீர்வாதம். ஆமா, உன்னை நானே ஆசீர்வதிப்பேன். அவருடைய தாட்டு உன்னை கூப்பிட்டு உன்னை சபிக்கிறேன், நல்லா இருக்க மாட்டேன் அப்படி சொல்லல, உன்னை கூப்பிட்டு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அந்த ஒரு அடியை நம்ம சந்தோஷமா கைத்தட்டி பாடி கர்த்தர் மையப்படுத்துவோம். உன்னை நானே ஆசீர்வதிப்பேன் என்ற தேவனே. எஸ், கைத்தட்டி என்ற தேவனே, இம்மட்டும் ஆசீர்வதித்த தேவன் இனிமேலும் ஆசீர்வதிப்பார். ஜீவனுள்ள ஜீவனுள்ள நாளெல்லாம் இந்த பாட்டை பாஸ்டர் பாடினாரு, அசிஸ்டன்ட் பாஸ்டர். அந்த பாட்டை பாட்ட மாதிரி எனக்கு மெசேஜ் கன்ஃபார்ம் ஆகி போச்சு. இம்மட்டும் நம்மளை ஆசீர்வதித்த கர்த்தர் இனி நம்மளை ஆசீர்வதிக்க வல்லவர். மனுஷன் நம்ம நல்லா இருக்கக்கூடாது, நம்ம ஆசீர்வாதம் இருக்கக்கூடாது, வேணும் ஆசீர்வாதப்பட்டாலும் பொறாமப்படுவான். ஆனால் நம்முடைய தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அவருடைய தாட் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதுதான் கர்த்தருக்கு பிரியம். நீங்க இந்த வசனத்தை பிடிச்சிங்க, இந்த வசனத்தை பிடிச்சிங்க. நீங்க சங்கீதம் 28 லாஸ்ட் வேர்ட் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் தமது தனத்தை ரட்சித்து தமது சுதந்திரத்தை ஆசீர்வதித்துன்னு இருக்கும். ஆண்டவர் தம்முடைய சுதந்திரத்தை ஆசீர்வதிக்கிறவர். எனக்கு அன்பான கர்த்தர் ஸ்டான்ஸ் திரும்பி கைத்தட்டி பாட போறோம். உன்னை நானே ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் இம்மட்டும் ஆசீர்வதித்தவர். இனியும் நவம்பர் மாசம் நான் 30 சொன்னேன், 31 அக்டோபர் அற்புதத்தின் மாதம். நவம்பர் மாதம் கர்த்தர் நம்மளை பிளஸ் பண்ணுவார். சோர்ந்து போகாதீங்க, மனசு கஷ்டப்படாதீங்க. கர்த்தர் நவம்பர் உங்களை பிளஸ் பண்றத நீங்க பாப்பீங்க. நவம்பர் மாதம் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. உன்னை நானே ஆசீர்வதிப்பேன் என்று இம்மட்டும் ஆசீர்வதித்த தேவன் இம்மட்டும் ஆசீர்வதித்த தேவன் ஜீவனுள்ள நாளெல்லாம்
ஆசீர்வதிப்பதே. எழுதுறவங்க இப்படி எழுதணும், ஆசீர்வதிப்பதே கர்த்தருடைய நினைவு. இரண்டாவது தேவ நினைவு என்னவாம்? ஆதியாகமம் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆதியாகமம் 2:18. பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஏதேன் தோட்டத்துல கர்த்தர் முதல்ல ஆதாம தான் ஆண்டவர் சிருஷ்டிக்கிறார். ஆதாம படைச்ச பிறகு கொஞ்சம் உட்காந்து யோசிக்கிறார், நினைக்கிறார். தோட்டத்துல பெரிய தோட்டம், 4 ஆறு ஓடுது, அங்க பழம் மரம் செடி கொடி எல்லா செடியும் அங்க இருக்குது. இதுதான் அங்க இருக்க, இது இல்லை ஏது இல்லை, எல்லாம் இருக்கும், எல்லாம் இருக்கு. படைச்சிட்டு ஆதாம படைச்ச உட்காந்து யோசிக்கிறாரு. சொல்றாரு, மனிதன் தனியா இருப்பது நல்லதில்ல, அவனுக்கு ஒரு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்றார். உண்டாக்குவேன் என்று சொல்லி ஆதாமுக்கு 5 வர பண்ணி விழாவிலிருந்து எடுத்து ஏவாளை உண்டு பண்ணினார். அவர்கிட்ட கொடுத்தாரு. அவன் அது எலும்பிலிருந்து எலும்பெடுக்கப்பட்டால் அவனுக்கு மனுஷி என்று பெயர் வைக்கிறான். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, உண்டாக்குவேன். இரண்டாவது தேவனுடைய நினைவு உனக்கு எனக்கும் உண்டாக்க வேண்டும் என்பதே தேவனுடைய நினைவு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சோ இப்படி சொல்லுகிறேன், உண்டாக்குதல், the power of creation, உண்டு பண்ணுதல் தேவனுடைய நினைவு. உனக்காகவே கர்த்தர் உண்டு பண்ணுவார், உனக்காகவே கர்த்தர் ஆயத்தப்படுத்துவார், உனக்காகவே கர்த்தர் ஏற்படுத்துவார், உனக்காக ஒரு புதுமையை கர்த்தர் சிருஷ்டிப்பார், உனக்காக ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் ஏற்படுத்துவார். நம்முடைய தேவன் நவம்பர் உனக்கு சில காரியத்தை உண்டாக்க நினைச்சிருக்கிறாரு. அதை உண்டாக்கி கொடுத்து உன்னை சந்தோஷப்படுத்த தேவன் வல்லவராயிருக்கிறான். உண்டாக்கின என் தேவாதி தேவன், அவர் தூங்குவதும் இல்லை, உண்டாக்கின தேவன், உறங்குவதும் இல்லை. உண்டாக்கின தேவன், என்மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையிலே நின்றமும் நடத்துவார். என்மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்வார், சத்தியத்தின் பாதையிலே நின்றமும் நடத்துவார். பரிசுத்த ஆவியால் உள்ளத்தில் நிரப்புவார், பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்தர் அவர் பெயரை. என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன், அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன், அவர் தூங்குவதும் உறங்குவதும் இல்லை. இந்த மாசம் உண்டாக்க போறாருங்க. நான் ரெவலேஷனோட சொல்றேன், வெளிப்பாடோட சொல்றேன். கர்த்தர் உண்டாக்க போறார். உனக்கு ஒன்னு போயிடுச்சுன்னு கவலைப்படாத. நல்லா கவனிங்க. எனக்கு ஒரு ரெவலேஷன் ஒரு 10 நாளுக்கு முன்னாடி ஆண்டவர்கிட்ட நான் நேராக கேட்டேன், ஆண்டவரே இழந்து போனதை திரும்ப தருவேன், இழந்து போட்டு திரும்ப தருவேன்னு சொன்னீங்களே, ஒரு ஆள் செத்தே போயிட்டான்னு வச்சுங்க, அவன் எப்படி திருப்பி தருவீங்கன்னு கேட்டேன். அப்போ ஆண்டவர் சொன்னாரு, மோசே மேலே மேலே ஏற பிறகு கீழே வந்து கற்பலையை போட்டு உடைச்சிட்டான். வசனம் அதற்கு ஒத்த அதே மாதிரி கற்பலையே ஆண்டவர் சொன்னாரு, உன்னை இழந்து விட வச்சுக்கோ, அதே அதற்கு ஒத்த ஆசீர்வாதத்தை நான் தருகிற வல்லமுள்ள தேவனா இருக்க ஆண்டவர் ரெவலேஷன் கொடுத்த. எனக்கு ரெவலேஷன் ஏன் அழுதுட்டே இருந்தேன். whatever you lost I'll give by double portion. அதே ஸ்லிம்மர் அதே மாதிரி உனக்கு நான் கொடுப்பேன். ஏன் கலங்குற? நம்முடைய தேவன் நமக்கு உண்டு பண்ண வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். Are you have the belief on this word of God? Say amen சொல்லுங்க. நவம்பர் மாதம் அவர் உண்டு அவர் நினைவு தோட்டம் எல்லாம் உண்டாக்கிட்டு எல்லாம் உண்டு பண்ண எல்லாம் முடிச்சிட்டாரு. மனுஷன் வந்துட்டான், யோசிக்கிறாரு, இவன் தனியா இருப்பது நல்லது அல்ல, இவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஏசாயா 43:16-19 வழியை உண்டாக்கி ஆறுகளை உண்டாக்குவேன். நீங்க வாஸ்து பாருங்க வீட்டுல போய். ஏசாயா 43:16 சமுத்திரத்திலே வழியையும் வழியை தன்னிலே பாதையும் உண்டாக்கி. ஏசாயா 43:19 அவாந்திர வெளியிலே ஆறுகளை உண்டாக்குவேன். அப்போ வழி உண்டாக்குவாரு, ஆறு உண்டாக்குவாரு. ஏசாயா 41:18-19 வாஸ்து பார்த்தீங்கன்னா, வனாந்தரத்தில் கேதுரு மரங்களையும் சித்தி மரங்களையும் மிருத செடிகளையும் ஒளிவு மரங்களையும் நட்டு, எங்க வனாந்திரத்தில் நட்டு, அவாந்திர வெளி தேவதா விருட்சங்களையும் பாய் மர விருட்சங்களையும் புன்னை மரங்களையும் உண்டு பண்ணுவேன். அல்லேலூயா சொல்லுவாங்க பாருங்க. வனாந்திரத்தில் உண்டு பண்ணுவாரு,
கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வழியை தண்ணீர்ல உண்டு பண்ணுவாரு, சமுத்திரத்துல உண்டு பண்ணுவாரு. சங்கீதம் 31:19 அவருக்கு பயந்த பிள்ளைகளுக்கு நன்மையை உண்டு பண்ணி. நம்முடைய தேவன் உண்டு பண்ணுவாருங்க. God will create the way for you. God will create the good things for you. God will create something for you. God will create whatever you lost for you. உனக்காக நம்முடைய தேவன் உண்டு பண்ணுகிற தேவன். ஆன்லைன்ல வாட்ச் பண்ற பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறேன், ப்ராஃபஸியா நவம்பர் மாதம் கர்த்தர் சில காரியத்தை உண்டு பண்ணுவது தேவனுடைய நினைவு உண்டு பண்ணி கர்த்தர் உங்களை சந்தோஷப்படுத்துவார். அங்கதான் காலைல கூட பிஷப் சொன்னாரு, ஆண்டவர் மின்னலை உண்டாக்கி மழையை உண்டாக்கி. அவர் இஸ் காட் ஆஃப் கிரியேட், இஸ் காட் ஆஃப் கிரியேட்டர். உனக்கு உண்டு பண்ணுவார். விசுவாசிக்கிறீங்களா பாஸ்டர்? அதுதாங்க தேவ நினைவு. உனக்காக கர்த்தர் இவனுக்கு ஏதாவது நான் உண்டு பண்ணும், இவனுக்கு ஏதாவது செய்யணும், இவன் என் பிள்ளை என்று சொல்லி நமக்காக நவம்பர் மாதம் கர்த்தர் நன்மைகளை உண்டு பண்ணி, வழியை உண்டு பண்ணி, பாதையை உண்டு பண்ணி, மரங்களையும் செடிகளையும் கொடிகளையும் அவாந்திர வெளியிலே வனாந்தத்தில் உண்டு பண்ணி நம்மளை சந்தோஷப்படுத்த நவம்பர் மாதம் கர்த்தர் போதுமான தேவனாய் இருக்கிறார். விசுவாசிக்கிற பிள்ளைகள் மாத்திரம் இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே. ஒரே ஒரு அடியை கைத்தட்டி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. இதயத்தில் போற்றுகிறோம். பாடுங்க, பாடுவதே அற்புதம், பாடுவதே அற்புதம். சர்வ சிருஷ்டிக்கும் உண்டு பண்ணுவார். ராஜசேகர் மனைவி ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க. முதல்ல ஐசி வார்டில் போட்டாங்க. ஆக்சிஜன் லெவல் 70-75 குறையுது. அவளை குறையக்கூடாது. ஆக்சிஜன் மாஸ்க் வச்ச பிறகு 99-98 இருந்துச்சு. அப்போ கூட ஐசி வார்டில் போட்டாங்க. நான் உடனே ஃபோன் பண்ணி அவங்க பொண்ணுங்களை கூப்பிட்டு கொஞ்சம் ஃபோன் அம்மாட்ட கொடுங்க ஜெபம் பண்ணோன்னு. ஐசி வார்டில் இருக்கிறாங்க, ஃபஸ்ட் கொடுத்துருமா ஃபோனை. அப்புறம் கொஞ்சம் கழிச்சு அவங்க லைனுக்கு வந்தாங்க, பாஸ்டர் காதில் விற்கிற ஜெபம் பண்ணுங்க. ஃபஸ்ட் காதில் வச்சாங்க. 4:10 டைம் கரெக்டாக 4. இப்போ ஜெபிக்கும் போதே அற்புதம் நடப்பதாக. இப்பொழுதே அந்த ஆக்சிஜன் நார்மலுக்கு வருவதாக, வெளியே வருவதாக. ஹீல். நான் சொன்ன அக்கா நீங்க சுகமாயிடுவீங்க, வெளியே வந்துடுங்க. அவங்க ஒரு சத்த போன்ல கேக்குது, கவலைப்படாதீங்கன்னு 5:15 போன் பண்றாங்க. ஐசியூ வார்டுல இருந்து ஆர்டினரி வார்டுக்கு வந்துட்டாங்களாம். 1 ஹவர்ல கொரோனா பேஷண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. ஜஸ்ட் 1 ஹவர் ஜெபிக்கும் போது வீட்டுக்கு வராங்க, போன் வருது, ஆர்டினரி வார்டுல மாட்டாங்க. இன்னொன்னு சொல்றாங்களாம், சொன்னாங்க ஜெபம் பாஸ்டர் போன் அம்மாட்ட இருக்காது, நீங்க எனக்கு போன் பண்ணுங்க, நான் அம்மாக்கு லைன் தர்றாங்க. இப்போ போன் பண்றாங்க 6 மணிக்கு. அம்மா கிட்ட போன் கொடுத்துட்டு வந்துட்டேன், அம்மா போன் வச்சுட்டு போன்ல அம்மா பேசுறாங்க, நாளைக்கு கண்ணாடி கூடி எடுத்துட்டு வான்னு சொல்றாங்க. நம்முடைய தேவன் ஜெபிக்கும் போதே அற்புதம் செய்கிறவர், ஜெபிக்கும் போதே சுபத்தை உண்டு பண்ண. இந்த மாதம் கர்த்தர் உனக்கு உண்டு பண்ணி மகிழ பண்ண வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். கடைசியாக எது தேவனுடைய நினைவு? 1 யோவான் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசி கேட்போம். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதற் பாவம் செய்கிறான். பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். அவர் 3வது அவர் நினைவு என்ன தெரியுமாங்க? பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்கு. மனுஷன் அழிக்க கிடையாது. மனுஷன்லாம் நல்லவன் தான். ரொம்ப சுபாஷ் ரொம்ப நல்லவர், ஆனந்தராஜ் ரொம்ப நல்லவர், பசங்கள்லாம் நல்லவங்க தான், எல்லாரும் நல்லவங்க தான். அவங்களுக்கு பின்னாடி அவங்களுக்குள்ள இருந்து கிரியை செய்த பிசாசு. நான் சொல்றது விளக்குங்க. அவங்கள ரொம்ப நல்லவங்க தான். அவங்க ஒவ்வொரு குணம், எருமை, சேவல், மாடு, ஆடுனா ஒவ்வொரு அந்த அந்த கிரியை செய்த வேலை. அவங்க நல்லவங்க தான். அவங்க மனுஷன். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பிசாசு பொல்லாதவன், தந்திரமானவன்.
ஆகவேத்தான் வேதம் சொல்றது, நீங்க கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், பிசாசிற்கு இடம் கூட. டோன்ட் கிவ் பிளேஸ் ஃபார் சேட்டன். கொஞ்சம் அவன் சொல்லுவான், பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நகர உட்காரட்டுமானுவான், ட்ரெயினில் இடம் கொடுக்காத, கொஞ்சம் ஓரமாக உட்கார. இப்போ உட்கார முடியாது, கொரோனா பேஷண்ட்டு. இப்போ கொரோனா முந்திலாம் பார்த்தோன்னா நான் பஸ்ஸில் கொஞ்சம் நவந்துங்க சார், ஓரமாக உட்காந்துக்கிறேன் சார், இடுப்பெல்லாம் வலிக்கு சார். ட்ரெயினில் உட்கார வச்சுக்க, தள்ளி தள்ளி நம்ம இடிச்சு தள்ளி கீழே தள்ளி விட்டுருவோம். பிசாசு அப்படிதான், பிசாசு அப்படிதான். கொஞ்சம் இடம் கொடுத்தேன் அப்படியே உன்னை ஃபுல்லா. அதான் பிசாசின் கிரியை, பிசாசின் கிரியை. கோபம், எரிச்சல், பொறாமை, சண்டை, முகம் சாணி அடிச்ச மாதிரி மாத்துறது எல்லாம் பிசாசின் கிரியை, பிசாசின் கிரியை. யாக்கோபு சொல்லுவான், உங்க அப்பாவுடைய முகம் நல்லாவே இல்லையே, நேற்று மாதிரி முந்தா நேற்று மாதிரி நல்லாவே இல்லையே, அவர் மூஞ்சி ஏன் ஒரு மாதிரி இருக்குது, 6 o'clock மாதிரி ஏன் மூஞ்சி இருக்கு உங்க அப்பாக்கு அப்படின்னு யாக்கோபு கேட்பான் மனைவியை பார்த்து. என் அன்பு நல்லவங்க தான் இந்த பிசாசு கிரி. ஆனா அதுவே இப்ப ரொம்ப தெளிவா இருக்குது, பிசாசின் கிரியைகளை அழிப்பது தான் தேவனுடைய நினைவு. உங்கள் குடும்பத்திலே, உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலே, உங்க தேங்க்யூ, உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில பின்னணியிலே கிரியை செய்கிற பிசாசின் கிரியைகளை கர்த்தர் நவம்பர் மாதம் அழித்து ஒரு விடுதலை, மாற்றம், முன்னேற்றம், செழிப்பு, வளர்ச்சி, விசாலத்தை கர்த்தர் கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்த வல்லவன தேவன். பிசாசின் கிரியை அழிப்பதே தேவனுடைய நினைவு. அல்லேலூயா. நமது தேவன் எழுந்தருளே, சத்துருக்களை சிதற பண்ணி. நமது தேவன் எழுந்தருளே, சத்துருக்களை சிதற பண்ணி. சீயோனுக்கு தயை செய்து சிறையிருப்பை திறப்பிடுவார். சீயோனுக்கு தயை செய்து சிறையிருப்பை திறப்பிடுவார். உன்னதமான கர்த்தரையே உயர்த்தி பாடிடுவோம். உன்னதமான கர்த்தரையே உயர்த்தி பாடிடுவோம். மகிழ்ந்து பாடி கொண்டாடுவோம், மகிழ்ந்து பாடி கொண்டாடுவோம். ஜோரா 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 கைய தட்டி பாடுங்க, இஸ்ரவேலின் பரிசுத்தரை பாடுங்க. துதிக்கு பாத்திரர், கனத்துக்கு பாத்திரர், மகிமைக்கு பாத்திரர் நீதானையா. ஜோரா கைய தட்டி பாடுங்க, இஸ்ரவேலின் பரிசுத்தரை பாடுங்க. ஜோரா கைய தட்டி பாடுங்க, இஸ்ரவேலின் பரிசுத்தரை பாடுங்க. கடிப்பான், அடிப்பான், வதைப்பான், நல்ல பிசாசு கிரியை. 2004ஆம் ஆண்டு வெளியே ஸ்டேஜ் போட்டு பிரார்த்தனை நடத்தணும். அப்போ மதுரை கோஆர்டினேட்டர் வின்சென்ட், அவங்க மனைவி அவரும் வந்திருந்தாங்க, மதுரையிலேருந்து வந்திருந்தாங்க. அந்த அம்மா கொஞ்சம் சத்துருவின் போராட்டம். அப்போ அந்த அம்மா ஜெபிக்கிறவங்க கரண்ட் போயிடுச்சு, ஸ்டேஜ் ரோட்டுக்குள்ளே கரண்ட் போயிடுச்சு. அப்புறம் கொஞ்சம் கரண்ட் வந்துச்சு 2 minutesல. முட்டிக்கு அந்த அம்மா தலை கை வச்ச பாருங்க, பலாரம் அடிச்சுங்க. என்ன 18 வருஷம் முன்னாடி அவர் கையை பிடிச்சி கடிச்சிருச்சு என்ன. நான் அப்புறம் ஜபம் டெலிவரி ஆயிடுச்சு. அன்னைக்கு நைட்டு ஜுரம் வந்துருச்சு, எனக்கு காய்ச்சல். அப்புறம் 3 நாள் சரியாயிடுச்சு. அந்த அம்மா அடுத்த நாள் மதுரைக்கு போய் சொல்லிச்சான், சின்ன ஐயாவை தெரியாம கடிச்சிட்டேன், ஐயாவை தெரியாம கடிச்சிட்டேன், மனசு கஷ்டமா இருக்கு, தெரியாம கடிச்சிட்டேன். அது கிடைக்கல. அவங்க வீட்டுக்கு போன மீன் குழம்பு, கீரை, சாப்பாடு அவ்வளோ ஆன்லைன் வாட்ச் பண்ண மதுரையில். இந்திரா அந்த அக்கா அவ்வளோ நல்லா கவனிப்பாங்க. பாஸ்டையா 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 அப்படி சொல்லுவாங்க. கடிச்சிட்டாங்க கையை பிடிச்சி. ஒன்று விட்டாங்க பாருங்க, பலாருன்னு ஜுரம் வந்துருச்சு. அவன் கிரிய அடிக்கிறது, உதைக்கிறது, கத்துறது, பேசுறது, சண்டை போடுறது, திருடுறது, இழப்பு, நஷ்டம், சேதம், குக்கரை வெடிக்க வைக்கிறது, கேஸ் பூட்ட வைக்கிறது, கதவை பூட்டு விட்டுறது, உள்ள வச்சு கதவை பூட்டி விட்டுறது, எல்லாம் பிசாசு கிரிய. உடைக்கிறது, நஷ்டம், திருடுறது எல்லாம் சித்தார். ஆனா தேவ நினைவு என்ன தெரியுமா? அதான் வசனம் யோவான் 10:10 சொல்லுகிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் அன்றி வேறொன்றுக்கும் வரான், நானும் அவைகளுக்கு ஜீவன் கொடுக்கவும் பரிபூர்ணப்படவும் வந்தேன் வந்தேன். இயேசு அதுக்கு தான் வந்தார். தேவனுடைய நினைவு நமக்கு விரோதமா இருக்கிற பிசாசின் கிரிகளை அழிப்பதே. ரொம்ப எளிமையா 3 காரியம் சொன்னேன்.
ஆசீர்வதிப்பதே தேவனுடைய நினைவு, உண்டாக்கி கொடுப்பதே தேவனுடைய நினைவு, பிசாசுகள் அழிப்பது தேவனுடைய நினைவு. கர்த்தர் நினைத்தவைகள் நவம்பர் நமக்கு நிலைக்கும், நடக்கும், நிறைவேறும். காலைல 5 சொன்னார் பிஷப் ஐயா, ரொம்ப எளிமையா நீங்க ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி எளிமையா. மேகம், மழை, மின்னல், காத்து, அறுவடை. ஈஸியா சொல்லலாம். மேகம் வந்தா மழை, மழை வந்தா மின்னல், மின்னல் வந்தா காத்து, காத்து முடிச்ச பிறகு அறுவடை. ஞாபகம் வச்சுங்க, ஈஸியா ஞாபகம் வச்சுங்க, குறிச்சு வச்சுங்க. அதை போய் கையில வச்சு எழுதி பேப்பர் வச்சுட்டு எத்தனை பிரசங்கம் பண்றோம், மனப்பாடம் சொல்ற பாருங்க. போன மாசம் மீட்பார், காப்பார், பதிலளிப்பார், பெருக பண்ணுவார், நீக்குவார். ஒரு நாளைக்கு 10 முடிஞ்ச தேட்டு வார்த்தை 7 எடுக்கணும். மறந்துடாதீங்க. உள்ள அப்படியே மனசுல பதியணும். பசு மரத்துல ஆணி வச்சு அடிக்கிற மாதிரி மறக்கூடாது. இந்த மாதம் கர்த்தர் எனக்கு மேகத்தை எழும்ப பண்ண, மழையை பெய்ய பண்ண, மின்னலை வரவிட, கர்த்தர் எனக்கு அறுவடை கொடுத்து காற்றை வீசி நினைச்சிருக்காரு. மட்டுமல்ல, என்னை ஆசீர்வதிப்பதே கர்த்தருடைய நினைவு, எனக்கு உண்டாக்கி கொடுப்பதே கர்த்தருடைய நினைவு, பிசாசுக்கு அழிப்பதே கர்த்தருடைய நினைவு. தேவனுடைய நினைவு நினைத்தது நடக்கும். சில பேர் இந்த வீட்டில் செய்யறதே பிடிக்கா தெரியுமா? ஹோட்டல்ல வாங்க, ஹோட்டல்ல, அது கூட ஹோட்டல் சொல்ல தெரியாது, ஹோட்டல் இங்கிலீஷ்ல சொல்ல தெரியாது. ஹோட்டல்ல வாங்க, ஹோட்டல்ல எவனோ ஒருத்தர் செஞ்ச அதை வாங்கி தின்னணும், கடையா டேஸ்ட் பார்க்கணும். வீட்டில் உண்டாக்குறதுக்கு பிடிக்காது. நம்முடைய தேவன் நமக்காக அழகா நீட்டா ரொம்ப ஸ்பெஷலா உண்டு பண்ணி நவம்பர் கொடுப்பேன்னு சொல்றாரு. அதுவே தேவனுடைய நினைவு. ஜெபிக்கும்படி அவர் கண்களை மூடி அருள்நாதர் இயேசுவை நோக்கி பார்ப்போம். ஆன்லைன்ல வாட்ச் பண்ற பிள்ளைகள் கண்ணை மூடி அந்த ஃபர்ஸ்ட் பாட்டு, கீவேர்டு பாட்டு ஒரு அடியே பாடும்போது எல்லாரும் கண்ணை மூடுங்க. ஆண்டவரே, நீங்க நினைத்தது எனக்கு நடக்கணும்ப்பா. சொல்லுங்க, நீங்க நினைச்சது. நான் ஜபத்தை முடிக்க போறேன் 1 மினிட்ல. நீங்க நினைச்சதான் நடக்கணும்ப்பா. அதுக்கப்புறம் தான் காணிக்க திருவிருது. கண்ணை மூடி சொல்லுங்க, ஆண்டவர் நீங்க நினைச்சது என் ஆசீர்வதிங்க ஆண்டவரே, எனக்கு உண்டாய் கொடுங்கப்பா. எனக்கு விரோதமாய் கிறிஸ்து பிசாசுக்கு அழிச்சு போட்டுருங்க. தேவரீர் நீ சகலமும் செய்ய வல்லவர், 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 வல்லவர். யார் தேவனே, வல்லவர், 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 வல்லவர். நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவர் யார்? செய்ய நினைத்தது நிறைவேறும், செய்வதை தடுப்பவர் யார்? தேவரே நீ சகலம் வல்லவர். கண்ண 1 மினிட் உங்களுக்காகவும் ஆன்லைன்ல இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்க போறேன். அப்புறம் சர்வீஸ் கட் பண்ணி காணிக்க திருவிருந்து. 1 மினிட் கண்ண ஒரே நிமிஷம் தான். நீங்க சின்சியரா மனசுல ஜெபம் பண்ணுங்க. நீங்க நினைச்சது எனக்கு நவம்பர் நடக்கணும்பா. ஆசீர்வதிப்பதே கர்த்தருடைய நினைவு, உண்டாக்குவதே கர்த்தருடைய நினைவு, பிசாசின் கிரியைகளை அழிப்பதே கர்த்தருடைய நினைவு. அன்பின் பரலோக பிதாவே, மாலை வந்திருக்க ஒவ்வொரு மக்களுக்காக, ஆன்லைன்ல வாட்ச் பண்ற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். நீங்க நினைச்சது ஒவ்வொருவருக்கும் நிலைக்க நான் ஜெபிக்கிறேன். அப்படியே காலையில் பிஷப் ஐயா சொன்ன அந்த 5 காரியமும் மீண்டும் ஒரு விஷயம் ஜெபிக்கிறேன். மேகம், மழை, மின்னல், காற்று, அறுவடை உண்டாக்கி கொடுத்து ஏவ விட்டு எங்களை மகிழ பண்ண நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் நவம்பர் 30 நாள் கால் எழுந்து சொன்ன ஆண்டவரே, நீங்க நினைச்சது இன்னைக்கு நடக்கணும்ப்பா. டெய்லி ஜெபித்து டிசம்பர் மாதம் நுழைய உதவி செய்து கொரோனா வைரஸ் அழிக்கப்படுவதாக, கொரோனா வைரஸ் அழிக்கப்படுவதாக, கொரோனா வைரஸ் தேசத்தை வெளியேறுவதாக. பமிலா ராஜசேகரை தொட்டு குணமாக்கும், ராஜசேகரை தொட்டு குணமாக்கும், சார்ல்ஸ் பிரதரை தொட்டு குணமாக்கும், பிள்ளைகளை விடுதலையாக்கும். சபை நடுவை நான் ஜெபிக்கிறேன், சாட்சியாய் நிறுத்தும். அன்பர் இயேசுவின் நாமத்தை வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆன்லைன் சர்வீஸ் நாங்கள்